ஹாய்டா பெரிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜூனியர் நம்மளோட 13th பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ 12 பார்ட்ஸ் வந்து யாராச்சும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஸோ 12th பார்ட்டில் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு உள்ளே போயிடுவோமா 13th பார்ட்குள்ள. ஸோ 12th பார்ட்டில் என்ன இருக்கும்? ஸோ நம்ம கேர்ள்ஸ் 2 பேர்கிட்டையும் அவங்க வீட்டில் இருக்கவங்க ஹனிமூன் டிக்கெட்ஸ் கொடுத்து எந்த இடத்துக்கு போகணும்னு செலக்ட் பண்ணுங்கம்மான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம 2 கேர்ள்ஸும் பேசி முடிவு பண்ணி நாங்கள் சுவிட்சர்லாந்து போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கீழே வந்து சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு பாய்ஸ் 2 பேரும் ஷாக்காக நின்றுருப்பாங்க. அதோட முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத இந்த பாட்டில் போய் பார்த்துரும். ஸோ கேர்ள்ஸ் 2 பேரும் இப்படி சொல்கிறத பார்த்து பாய்ஸ் 2 பேரும் ஓவர் ஷாக்கில் நின்றுட்டு இருக்காங்க. மித்த எல்லாருக்குமே ஹாப்பி, ஓகே இவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம ஜங்குக்கோட அம்மா வந்து ஜங்கு கிட்ட வந்துட்டு, டேய் என்னடா மகனே இப்படி சோகமா இருக்க, அதாவது ஒரு மாதிரி பேயடிச்ச மாதிரியே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு வந்து நம்ம ஜங்குக்கு வந்துட்டு, இல்லைம்மா இப்போ அம்மு தானே சுவிட்சர்லாந்துக்கு ஹனிமூன் போகலான்னு சொன்னான் அப்படின்னு கேட்க, ஆமாண்டா என் மருமக தான்டா சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே ஓகேம்மா நான் எனக்கு காதில் தப்பாக விழுந்துருச்சோன்னு நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர் பாட்டிக்கு ஒரு மாதிரி அந்த தெளிவே வராமல் ஷாக்கில் போவாங்களே அதே மாதிரி போகிறாரு. ஸோ ஷாக்லேயே ரூமுக்கு போகிறாரு. ஸோ அதுவே நம்ம டேங் சைட் பார்த்தா டேங் வந்து அப்படியே சல்லையாட்டம் நின்றுட்டு இருக்க. சோரம் வந்து ஷோல்டரில் கை போட்டு, டே என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க, ஐயோ இப்போ அவள் தானே ஹனிமூனுக்கு ஓகேன்னு சொன்னான், சுவிட்சர்லாந்து போகலான்னு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாண்டா அவள் தான் சொன்னான், என்ன பிரச்சனை இப்போ அதில் அப்படிங்க. இல்லையா நான் ஒத்துக்க மாட்டான்னு நினைச்சேன், அவள் எப்படி ஒத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரியே நம்ம டேங் வந்து ஆரம் கிட்ட கேட்க, டே மட சாம்பிராணி நேத்து தானே ஜிமின்ஷி சொன்னான், நேத்து தானே ஜிமின்ஷி சொன்னான் அவளுக்கு மேலே லைட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால கூட ஒத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வந்து தேவங்க ஆமா ஆமா அப்படிங்கிற மாதிரி அவரும் ரூமுக்கு போயிடுறாரு. சரி நான் நகருங்க, நான் போயிட்டு ரூம்ல ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி டேவங்க பாட்டுக்கு ரூமுக்கு கிளம்பி போயிடுவாரு. ஆரம்புக்கு எப்படி இருக்கும்னா, நான் எதுக்குடா இங்கே வந்தேன், இவன்கிட்ட பேச தானே வந்தேன், இவன் பாட்டுக்கு கையை விலக்கி விட்டுட்டு போறான் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம டேவங்க ரூமுக்கு போயிட்டு, ஸோ நம்ம கேர்ள்ஸ் 2 பேரும் மேலே இப்போ தான் போகிறாங்க, அதாவது ரூமுக்கு போகிறாங்க. ஸோ நம்ம டேவங்க என்ன பண்ணுறாருன்னா, ஈஸியாக ஹக் பண்ணி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ சீக்கிரம் நீ அக்செப்ட் பண்ணிப்பேன்னு நினைக்கல, ஹனிமூனுக்கு நீ வரமாட்டேன்னு ஒத்துக்க மாட்டேன்னு நினைச்சேன், ஆனால் நீ ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இசை அப்படின்னு சொல்ல இசை வந்து டேவ் ஹக் பண்ணியிருக்கும் போது மனசெல்லாம் நினச்சிக்கிறா, ஹே நான் வேணா வேணா சொல்ல எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேல்லடா, இருடா நான் உன்னை வச்சு செய்யறதுக்கு தான் ஹனிமூனுக்கே கூட்டின்னு போறேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான். ஆனால் எதுவுமே சொல்லல, ஒரு ஸ்மிர்க் பண்றா. ஸோ ஸ்மிர்க் பண்றத டியாங் நோட்டீஸ் பண்ணிடுறாரு. ஸோ நோட்டீஸ் பண்ணிட்டு, என்ன இவன் இது ஏதாச்சும் வில்லத்தனம் பண்ணா மட்டும்தானே இப்படி சரிப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, சரி சரி என்னமோ யோசிச்சுட்டு இருக்கா போல அப்படிங்கிற மாதிரி அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு விலகி வந்துட்டு, ரொம்ப தேங்க்யூ இசைன்னு அப்படிங்க. இசை வந்து எதையோ நீ யோசிச்சுட்டே இருக்கிறதா டேங் நோட்டீஸ் பண்றாரு. அவருக்கு ஏதோ சரியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இல்லை, ஏதோ தப்பா நடக்க போகுதுங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கு. ஸோ அதுவே நம்ம ஜங்குக் சைட் பார்த்தா, நம்ம அம்மா உள்ள வந்தாலும் ஜங்குக் போயிட்டு பேக் பேக் பண்ணிக்கிட்டு, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அம்மு, நீ வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை, நான் ரொம்ப ரூட் கோல்டு எல்லாமே நான் தான், ஆனால் எவ்வளோ நான் ரூடாக இருக்கேனோ அந்த அளவுக்கு நான் உன்னை காதலிக்கிறேன், என் காதல் எப்படி எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அந்த ரூட்னஸாக எக்ஸ்போஸ் ஆகுது, ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல. ஸோ ஹக் பண்ணிட்டு தானே சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம அம்மா என்ன பண்ணுவான்னா, கையை விலக்கி விட்டுட்டு, நான் தான் ஹனிமூனுக்கு ஓகே சொல்லிட்டேன்ல, இந்த டச் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க சீனியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஸ்டிங் பார்வையை பார்த்துட்டு போவா. ஸோ இந்த ஒரு வேர்ட் ஜங்குக்கு ரொம்ப ஹர்ட் கொடுக்கும். ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக மிரர் மாதிரி நின்றுட்டு, நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ ஜங்குக் பார்த்துட்டே இருக்கையிலே டோங் வந்து கால் பண்ணுவோம். பிகாஸ் ஏன்னா டேங்க்கு பேட் ஃபீலாக இருக்கும், அது ஜங்குக் கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்கோசம் கால் பண்ண. ஸோ ஜங்குக்கும் அட்டன் பண்ண. ஸோ ஜங்குக் கிட்ட டே கார்டன் வாடகை பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜங்குக்கும் ஒரு மாதிரி சேட்லி வரேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ 2 பேரும் கார்டனில் மீட் பண்ணிக்கும் போது ஜங்குக்கோட ஃபேஸில் எப்பயும் இருக்க அந்த ஒரு ஸ்மைல் இருந்திருக்கவே, அதாவது ஒரு நார்மல் ஃபேஸ் மாதிரி இல்லாமல் ரொம்ப சேடாக இருந்திருப்பாரு. ஸோ டேங் கேட்பாரு, என்னடா ஆச்சு, ஏன் உன் ஃபேஸ் எப்படி இருக்குது, ரொம்ப சேகமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்க. நான் எனக்காகவும் ஒர்க் பண்ணேன்னா அப்படின்னு சொல்ல, என்ன என்ன எனக்கு புரியலடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வந்துட்டு அம்மு ஹக் பண்ணனா, அம்மு
கையை எடுத்து விட்டுட்டு, நான் ஹனிமூனுக்கு ஒத்துக்கிட்டேன்ல, இந்த தொடுற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஸ்டிங் பார்வையில பார்த்தா, நான் அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டேன்? நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது என்ன தப்பா? நான் காதலிச்சது தப்பா? அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஸோ வந்து நம்ம அவங்க எடுத்து தப்பு கிடையாதுடா, நம்ம பண்ண எதுவுமே தப்பு கிடையாது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மட்டுமே அவங்க பார்க்குறாங்க, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம லியாங் சொல்ல, நாமளும் தாண்டா ஒரு சர்டன் டைம்ல அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்கல, கல்யாணம்னு வரும்போது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்த்தோம் இல்லைங்களா. ஆனால் இப்போ அவளுங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்து தானே நம்ம லைஃப்பை லீட் பண்ணாமல் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே இடத்துல நின்றுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து டியாங் கிட்ட சொல்ல, டியாங்கும் ஆமான்னு சொல்றாரு. அதுவும் இல்லாமல் இசை இன்னைக்கு நான் ஒரு பார்வை பார்த்தாடா, ஒரு ஸ்மிர்க் பண்ணான். எனக்கு அப்போ அதில் டவுட் இருந்துச்சு. பிகாஸ் ஏன்னா உனக்கு நல்லா தெரியும், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஸோ செகண்ட் செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ண ஃபியூ வீக்ஸில் நம்ம காலேஜ் போகாத அந்த 1 வீக் நம்ம கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் ரகலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் போது ஒரு ஃப்ராடத்தனம் கூட பண்ணாங்களோ, ஒரு ப்ரொஃபஸர் தலையில் டஸ்டர் தூக்கி போட்டுட்டு ஒரு ஸ்மிர்க் பண்ணால இசை ஞாபகம் இருக்குக்கா அப்படின்னு கேட்க, ஞாபகம் இருக்குடா அப்படிங்க. ஸோ வந்து அந்த ஸ்மிர்க் இன்னைக்கு அவள் பண்ணா என்னை பார்த்து. எனக்கு தெரிஞ்சு இசை ஏதோ பிளான் செஞ்சிருக்கா, அவள் அதனால தான் ஹனிமூனுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கா. ஹனிமூன் போகும்போது அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ, வரும்போது அவங்க ரெண்டு பேரும் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தாண்டா வரணும், மனசார அவங்க நம்ம ரெண்டு பேரும் ஏற்றுக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போய் லக்கேஜஸ்லாம் பேக் பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஸோ பேக் பண்ண டாங்கும் சரி ஜங்குக்கும் சரி நிறைய யோசிக்கிறாங்க. ஸோ ஏன் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசுகிறாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், அவங்களுக்குள்ள இருக்க காதலை கூட நம்ம கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்மள காதலிக்கிறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியுது, ஆனால் அந்த காதலை ஏன் நம்ம கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் நிறைய யோசனைகள் இருக்கு. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்குமாக ஸோ எல்லாத்தையும் எடுத்துட்டு ஏர்போர்ட் போறாங்க. பிகாஸ் ஏன்னா இன்னைக்கு தான் வந்து அவங்க ஹனிமூன் போக போறாங்க. ஸோ அங்கே போனால் ஜிம்மின் வந்து அங்கே இருக்காரு. ஜிம்மின் ரெண்டு பேரையும் ஹக் பண்ணிக்கிட்ட, நீங்க எல்லாமே எப்படியும் நான் 1 வீக் இருக்க போறேன், 1 வீக் இல்லடா 10 days இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இசை சொல்ல, என்னோட 10 days உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், நானும் உங்களோட வந்துட்டேன், ப்ளீஸ் என்னையும் கூட்டின்னு போறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, அதுக்கு நம்ம ஜிம்மின் மம்மி இருக்காங்கல்ல வந்து காதை பிடிச்சு திருகிட்டு, டேய் அவங்க ஹனிமூன் போறாங்க, நியூ மேரிட் கப்பல், நீ எதுக்குடா போகணும், வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கும் போது நான் உன்னை ஹனிமூன் அனுப்புறேன், அவளுங்களாச்சும் 10 நாள் தான் போனாங்க, நான் உன்னை 1 மாசம் அனுப்புறேன், கவலைப்படாத, நீ வேணா ஹனிமூன்லேயே 1.5 வருஷம் இருந்துட்டு வா, நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜிமின் என்ன பண்றான்னா வந்து அவங்க அம்மாவோட கையை பிடிச்சிட்டு, சீரியஸ்லிம்மா என்ன அவ்வளோ நாள் ஹனிமூன் அனுப்புவியா அப்படின்னு, அடி என்னடா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா வந்து அவங்க வந்து நார்மலா இசைக்கிட்டே அம்மாக்கிட்டே சொல்கிறாங்க, இதுதான் லைஃப் அக்செப்ட் பண்ணிக்கணுமா, இங்கே ரொம்ப பிடிவாதம் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உண்மைகள் தெரியும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வாழத்தனமான பொண்ணுங்க, அங்கே போய் ஏதாச்சும் வேலைத்தனம் காட்டிட்டு போகிறாளுங்கன்னு சொல்லிட்டு அவங்க இப்படி சொல்லி அனுப்புகிறாங்க. உண்மைகள் தெரியும்னா இவங்க ரெண்டு பேரும் வாழ பிள்ளைங்கன்னு தெரியும்னு சொன்னேன். ஓகேவா. ஸோ ஃப்ளைட்டும் ஏறிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு எப்படி சீட்ஸ் புக் ஆகிருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் ஒரு கப்பலுக்கும் லாஸ்ட் ரோவில் ஒரு கப்பலுக்கும் புக் ஆகிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் டேங் அண்ட் இசை, ஸோ லாஸ்ட் ரோவில் ஜங்குக் அண்ட் அம்முக்கு வந்து புக் ஆகிருக்கும். ஸோ நம்ம பாய்ஸ் ரெண்டு பேரும் வந்து கேர்ள்ஸை பார்க்குறாங்க. பிகாஸ் ஏன்னா கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் மொபைலில் மூவிஸ் பார்த்துட்டு இருக்காங்க, ரெண்டு பேரையும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்க வேலை வந்து மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு மூவி பார்த்துக்கிட்டு வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இப்படி இருக்கு. ஸோ பாய்ஸ் ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேருடைய கான்சன்ட்ரேஷன் நம்ம மேலே வரணும் அப்படிங்கிறதுக்கோசம் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நம்ம டேங் பக்கம் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ டேங் வந்து ரொம்ப வந்து அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காரு. ஸோ இவனை டிஸ்டர்ப் பண்ணல, இசையை டிஸ்டர்ப் பண்ணல, அங்கே இருக்க ஏர் வாஷர்ஸை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காரு. ஜூஸ் வேணும், காஃபி வேணும், அப்படி இப்படின்னு அத்தனை கேள்விகள் கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு இது வேணும் அது வேணும்னு வாங்குறாரு, குடிக்க மாட்டேன்றாரு, சாப்பிட மாட்டேன்றாரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இசை கண்டும் காணாமல் இருக்க, இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் என்ன பண்ணுறாருன்னா இசை கையில் இருக்க மொபைலை வாங்கி ஆஃப் பண்ணிட்டு, இசை அப்படின்னு சொல்லி கூப்பிட, சொல்லுங்க சீனியர் அப்படிங்க, எனக்கு வந்து விண்டோ சீட் வேணும். பிகாஸ் ஏன்னா இசை வந்து விண்டோ சீட்டில் உட்காந்துருக்கான். ஸோ எனக்கு விண்டோ சீட் வேணும், நீ வந்து மொபைலில் தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்க, நான் விண்டோ சீட்டில் உட்காந்துக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, நோ நானும் வந்து விண்டோ சீட் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி நீ விண்டோ சீட் கொடுக்க தேவையில்ல, மொபைலை யூஸ் பண்ணாத, நீ மொபைல் யூஸ் பண்ணாமல் என் கூட கொஞ்ச நேரம் பேசு அப்படிங்க. நான் உங்க கூட பேச மாட்டேன், மொபைலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கிட்டே வந்துட்டு கொடுக்க மாட்டேன், நீ என்னோட பேசு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ டேங் வந்து
இசையோட கான்சன்ட்ரேஷன் அப்படி எடுத்துக்கிறாரு. ஸோ ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேலே இசைக்கு பேசுறதை கேட்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளும் பேச ஸ்டார்ட் பண்ணுறா, இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் சொல்லிட்டு 2 பேரும் நல்ல ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஏன்னா இப்போ அவங்க 2 பேரும் பேசுறதை பற்றி ஃபுட்டை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இந்த ஃபுட் நல்லா இருக்கும், இந்த ஜூஸ் நல்லா இருக்கும், எனக்கு இந்த ஸ்வீட் தான் பிடிக்கும், எனக்கு அந்த ஸ்வீட் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுவே நம்ம ஜங்குக் சைட் பார்த்தா ஜங்குக் போராடி பார்த்துருப்பாரு, முடியாது. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, ஏன்னா அவர் வந்து விண்டோ சீட்டில் உட்காந்துருக்காரு. ஸோ நம்ம அம்மா வந்து அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கா. ஸோ அவரால் வந்து விண்டோ சீட்டை விடுன்னு சொல்லி கேட்டு அவர்கிட்ட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால போராடி பார்த்த மனுஷன் வந்து அப்படியே தூங்கிடுறாரு டயர்டில். பிகாஸ் ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு அங்கே இந்தியா போயிட்டு வந்தது அந்த டயர்ட்லேயே தூங்கிடுறாரு. ஸோ தூங்கின மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வந்து நம்ம அம்மாவோட ஷோல்டரில் சாயறாரு. பிகாஸ் ஏன்னா தூக்க கலக்கத்தில் சாயறாரு. அம்மாவும் சாயறதை பார்த்தாலும் மொபைலெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஹெட்செட்டை கழட்டி விட்டுட்டு பார்க்குறா. ஸோ ஜங்குக் க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் சீரியஸாக தூங்குறாரா இல்லைன்னா அவர் ஆக்ட் பண்ணுறாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் நம்ம அம்மா என்ன பண்ணுறான்னா ஜங்குக் ஃபேஸ் கிட்ட போயிட்டு வந்து சொடக்கு போடுறா. ஸோ ஜங்குக் வந்து அந்த சினிங்கிட்ட தூங்குவாங்கள்ல, டிஸ்டர்ப் ஆக முடியுது, அது மாதிரி சினிங்கிட்டு நம்ம அம்மாவோட கையை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு அம்மாவோட ஷேல்டரில் சாஞ்சு தூங்க. ஸோ அம்மாவுக்கு புரியுது ஜங்குக் சீரியஸாகவே தூங்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா ஜங்குக்கோட ஓவர் கோட்டை கழட்டி தான் வச்சிருப்பாரு. ஸோ அந்த ஓவர் கோட்டை போற்றி விடுறா ஜங்குக்கு. ஸோ ஜங்குக்கு போற்றி விட்டுட்டு ஜங்குக்கோட தலைமையில இவ சாஞ்சிட்டு எனக்கு உங்களை பிடிக்காதுன்னு சொல்லலை ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க. ஸோ வந்து அந்தாண்ட டைம் கிராஸ் பண்ணுறது வந்து நம்ம அம்மா நோட்டீஸ் பண்ணிடுறான். அம்மா என்ன பண்ணுறேன்னா வேகமாக தலையை எடுத்துகிட்டு அவனோட மொபைலை ஆன் பண்ணி வச்சுட்டு மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ பிகாஸ் ஏன்னா இப்போ டைம் ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஸோ அப்படி பார்த்துருக்கும் பொழுது என்ன இவன் தூங்கிட்டானா அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து அம்மு என்னாச்சு ஜங்குக் தூங்கிட்டானா அப்படிங்க. ஆமாம் நான் ஜங்குக் சீனியர் தூங்கிட்டாரு அப்படிங்க. நீ இன்னும் ஜங்குக்கை சீனியர் தான் கூப்பிட்டு இருக்கியாமா அப்படிங்க. ஆமாம் நான் மட்டுமா சீனியர்னு கூப்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நக்கலாக கேட்க ஹே அண்ணங்கிட்ட விளையாடுறியா அப்படி சொல்ல அப்படி கூட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சிரிச்சிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஜங்குக்கு இது டிஸ்டர்ப் ஆகுது. பிகாஸ் ஏன்னா இவங்க சிரிச்சு பேசும்போது தூக்கத்தில் சவுண்டு கேட்டால் டிஸ்டர்ப் ஆகலாம், அது மாதிரி ஒரு சிலிங்கிறாரு. ஸோ நம்ம டைம் சரி அவன் தூங்கும் போது டிஸ்டர்ப் ஆனால் சரியாக தூங்க முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடாரு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவரோட பிளேஸில் போய் உட்காந்துக்கிறாரு. ஸோ அவர் போன பிறகு நம்ம அம்மா வந்து ஜங்குக்குடைய தலைமை செஞ்சுட்டு நான் ஏன் தெரியுமா என் லவ் அவங்கக்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணேன், எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு உங்கள் கோவத்தை பார்த்தா உங்களை பிடிச்சதை விட எனக்கு உங்கள் கோவத்தினால பயம் அதிகமாக இருக்குது, அதனாலேயே என்னால் அவங்கக்கிட்ட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஜங்குக்குடைய தலையிலேயே ஒரு கிஸ் பண்ணுறா. ஸோ அவள் கிஸ் பண்ணிவிட்டு எழுந்திரிச்சு அவளுடைய கண்ணிலேருந்து அந்த லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலங்கிற வழியில் கண்ணிலேருந்து கண்ணீர் வெளியே வருது. ஸோ அவருடைய கண்ணீர் வெளியே வரட்டும். ஸோ ஜங்குக் அப்போ அசைஞ்சிருப்பார் ஓகேவா. ஸோ இவ கிஸ் பண்ணிட்டு எழுந்திரிச்சு அவர் கண்ணை தொடக்கும் பொழுது ஜங்குக் எழுந்திருச்சிருப்பார் ஓகேவா. சினிங்கி எழுந்திரிச்சிருப்பாரு. ஸோ இதோட இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ப்ளீஸா கமெண்ட் பண்ணிட்டு போங்க, எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லைன்னு சொல்லுங்க ஓகேவாடா. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டச் பண்ணிட்டு போங்கடா. பாய், டேக் கேர்.